கம்பம் பக்கத்துல காமையங்கவுண்டன்பட்டியில் இருக்கிற ஒரு சூப்பரான இடம் தான் விவேகானந்த நகர். டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள், 33 அடி தார்ச்சாலை வசதி, குடிநீர் வசதி, இயற்கைக்கு நடுவுல நல்ல காற்றோட்டமான இடத்துல இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான சாய்ஸ். நீங்களும் உங்களோட பிளாட்டை புக் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இது ஆனால் இது புதுசு கிடையாது. இது வெள்ளைக்காரங்க பீரியட்லேயே போட்டு போயிருந்த இடம் தான் இது. நம்ம தான் அதில் காவா தண்ணியை விட்டு குப்பையை போட்டு அதை நாசமாக பண்ணி அந்த பக்கிங்ஹாம் கால்வாயை கொண்டாச்சு. பக்கிங்ஹாம் கால்வாயில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மீன் கொத்திகள் ரொம்ப அதிகமாக காணப்பட்டதாக தரவுகள்லாம் இருக்குது. அதேமாதிரி பக்கிங்ஹாம் கால்வாய் ஓரமாக நரி நிறைய இருந்திருக்கு, மலைப்பாம்புகள் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காட்டுப்பன்றிகள் அதிகமாக இருந்திருக்கு. சும்மா தேர்தலில் வாக்குறுதியாக சொல்லிவிட்டு அது கடந்து போகிறதுன்றது கிடையாது. இப்போ 100 நாளில் என்னை கேட்டால் ஒரு அரசு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குமேனால் தாராளமாக ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு முதல்வர் இந்த மாதிரி பிரச்சனைகளை உள்வாங்குறாருன்னு தெரியல. பிரச்சனைகளை கொஞ்சம் உள்வாங்கினார்னா ஒரு துறையில் ஒவ்வொரு மாதிரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம். சும்மா வெறும்னே எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் கால் நிழலுக்கு கூட போக முடியாது யாருமே. கம்ப்ளீட்டாக நான் பர்ஃபார்மிங் மினிஸ்டரு ஒருத்தர் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அவரை தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அவருக்கு காலேஜஸில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது. இவர் உயர்கல்விக்கு இவர் அமைச்சர், இவர் உக்காந்து தமிழே அதுவே, அதாவது இவங்களுக்குலாம் தமிழ் பேச தெரியல, அதனால் இவர் தமிழ் இதை காட்டிகிட்டு இருக்கார் சட்டமன்றத்தில். ஒரு ஜேசிடி பிரபாகர் சார் நிலைமையிலேருந்து பாருங்கள், சபாநாயகரா எவ்வளோ தான் காப்பாற்றுறது, ஐயா இறைவா இன்றைக்கி ஏதோ தப்பிச்சிட்டேன், திங்கக்கிழமை வருமே, திங்கக்கிழமை திருப்பி மறுபடியும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்பாங்க, அப்புறமா கவன ஈர்ப்பு தீர்மானம் கேட்பாங்க. வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ இந்தியாவிலே முதல் முறையாக கொச்சியில் வாட்டர் மெட்ரோன்னு கடற்பகுதியில் கொண்டு வந்தாங்க. சென்னையில் வாட்டர் மெட்ரோ கொண்டு வரணுங்கிறதுக்காக நேப்பியர் பிரிட்ஜு, சோழிங்கநல்லூர்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது பக்கிங்ஹாம் கால்வாய் எங்கே போகுதோ அது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அங்கே கடல், அதனால் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே போட்டு போயிட்டு இருந்தது, ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை இல்லை. இங்கே அசுத்தமாக இருக்கக்கூடிய பகுதியை சுத்தப்படுத்தி மெட்ரோ இயக்கணுங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். இது எப்படி சாத்தியப்படுத்த போகிறாங்க சார்? இல்லை, ஃபஸ்ட்டு அந்த எண்ணம் ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணம் வந்ததுக்கே பாராட்டுகள். ஆனால் எண்ணம் உயரிய எண்ணமாக இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும். இது ஆனால் இது புதுசு கிடையாது. இது வெள்ளைக்காரங்க பீரியட்லேயே போட்டு போயிருந்த இடம் தான் இது. நம்ம தான் அதில் காவா தண்ணியை விட்டு குப்பையை போட்டு அதை நாசமாக பண்ணி அந்த பக்கிங்ஹாம் கால்வாயை கொண்டாச்சு. பக்கிங்ஹாம் கால்வாயில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மீன் கொத்திகள் ரொம்ப அதிகமாக காணப்பட்டதாக தரவுகள்லாம் இருக்குது. அதேமாதிரி பக்கிங்ஹாம் கால்வாய் ஓரமாக நரி நிறைய இருந்திருக்கு, மலைப்பாம்புகள் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காட்டுப்பன்றிகள் அதிகமாக இருந்திருக்குன்னா கோயிலுக்கு போகிறவங்க தினசரி அதில் குளிச்சுட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிலாம் இருந்த ஒரு கால்வாயை இன்றைக்கி அவ்வளோ மோசமாக போயிருக்கு. இப்போ பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா இருக்குது. ஒரு காலத்தில் அது பண்ணியிருக்கு. இன்றைக்கி டெக்னாலஜிலாம் நிறைய டெவலப் ஆகிருக்கு. அப்படின்னும்போது பெரிய அளவில் மெட்ரோ விட முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் கொச்சி மெட்ரோ சமீபமாக போயிருந்தேன். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணியினுடைய ஆழம், அந்த வண்டியினுடைய அகலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு லாரி மாதிரி இருக்குது, ஒரு போட்டம் லாரியை விட பெருசாக இருக்குது. 2 லாரி சேர்ந்தால் என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸு. ஒரு 100 பேர் 50 பேர் அந்த மாதிரி பயணம் பண்ணுறாங்க, போகிறாங்க. அதே மாதிரி நம்ம விவேகானந்தர் பாறையில் அதே மாதிரி பெரிய பெரிய போட்டு ஆப்ரேட் பண்ணுறது பார்க்கலாம். கன்னியாகுமரியில் நம்ம இங்கே கடலில் அந்த பாறைக்கு போயிட்டு வர்றது பார்த்திங்கன்னா அந்த பெரிய போட்டு யூஸ் பண்ணுவோம். அங்கேயும் நீர்மட்டம் குறைஞ்சதுன்னா போட்டை நிப்பாட்டிடுவாங்க. அங்கே அந்த நமக்கு அந்த அங்கேயும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பூம்புகார் போக்குவரத்து கழகம் மூலிமா அந்த டிக்கெட்டு கொடுத்து பண்ணுறாங்க. அப்போது இங்கே அதை பார்க்கணும். இந்த நீர் ஓட்டம் இருக்குது. பட் பக்கிங்ஹாம் கால்வாயை ஃபஸ்ட்டு உயிர்த்தெடுத்தால்தான் மெட்ரோ நீங்கள் விட முடியும், போட்டு விட முடியும். காவா வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் போனீங்கன்னா எவனா மூச்சு வச்சு செத்து போட்டான்னா ரொம்பாயிரும். அது ஒரு சிக்கல் இருக்குது. இன்னொன்று சேராக இருக்குது இப்போ நிறையா. அப்போது இது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை. அப்போது கூவத்தை ஃபஸ்ட்டு மூட்டை எடுத்துட்டாவே பாதி பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு உயிர் வந்துடும். ஆமாம். அப்போது கூவமும் பக்கிங்ஹாம் கடல் நிறைய இடத்துல மிக்ஸ் ஆகி போகும். கலக்கிறதுக்கு கூவத்தோட தண்ணி பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு போகிறதுக்கும், கடலோட முகத்துவாரம் தண்ணி பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு போகிறதுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அதோடைய அமைப்பு. அப்போது ஒரு தொலைநோக்கு திட்டம் மெட்ரோ டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு யார் யாரெல்லாம் பண்ண போகிறீங்களோ கலந்துக்கங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்றதை விட அநேகமாக இதெல்லாம் அரசாங்கமே எடுத்து பண்ணுறது தான் சாத்தியமாகும். நீங்கள் தனியாக இருக்குன்னு விடும்போது அதுக்கு நிறைய பணம் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க, அவங்க வேலை இருக்குன்னுவாங்க, அவங்களால அந்தளவுக்கு செய்ய முடியாது. இப்போது தனியாக ஒரு நிறுவனம் ஒன்று நீங்கள் ஃப்ளோட் பண்ணி அதுக்கு தனியாக ஆளெல்லாம் போட்டு அது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு 3-4 துறை சேர்ந்து ஒரு துறை மாதிரி ஒன்று தயார் பண்ணி அந்த துறை தனியாரிடம் வேலை பெற்று அதை நடத்துகிற மாதிரி போகும். இப்படி தான் பெரிய பெரிய திட்டங்கள் பண்ண முடியாது. அந்த ட்ரெடிஷ்னல், அதாவது இது ட்ரெடிஷ்னலில் இப்படி ஒரு புது சிஸ்டமில் போயிட்டுருக்கு.
இதுவே வந்து இங்கே இதுக்கு செட்டாக வராதுன்றது என்னோட புரிதல். அது வந்து டீபூட் என்று சொல்லுவாங்க, டிசைன் பில்ட் ஆப்ரேட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம். சாலை வந்து எப்படின்னா, ஒரு சாலையை வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க தனியார்கிட்ட. சாலையை வந்து நோண்டி போட்டுட்டு சாலையை அதுக்கப்புறமா மேலே ரோடு நல்லா ஐடி ஏற்றிட்டு தார்லாம் போட்டுட்டு சுங்கவரி சாலையெல்லாம் வச்சுட்டு சாலையில் துட்டு வாங்குறது ஈஸி. அது டிசைன் பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஓகே. என்கிட்ட அதுவே கொடுக்கூடாது, நீங்களே அதை பண்ணி அரசாங்கமே அதை சம்பாதிக்கலாம். எதுக்கு தனியார் ஒருத்தரை கூப்பிட்றீங்க? அது என்ன ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும், அவர் 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணுற வேலை தான் இது. அதே மாதிரி இதில் வந்துட்டு தனியார் இல்லாமல் அரசாங்கமே இதை செய்ய போகுது அப்படின்னா உண்மையிலே பாராட்டா. அரசாங்கம் செஞ்சதுன்னா இன்னும் இன்ஃபேக்ட் கேட்டால் என்ன அதனாலனா, ஒரு வருஷம் வந்து இப்போ தனியாருக்கு விட்றீங்க, திடீர்னு வேலையை நிப்பாட்டு போயிட்டாங்க, இல்லை நீங்கள் பணம் கொடுக்கல, இல்லை அவர் சரியாக செய்யலை, என்ன பண்ணுவீங்க? திருப்பியும் மறுபடியும் டெண்டரு, திருப்பியும் டிபிஆர், திருப்பியும் மறுபடியும் கன்சல்டேஷனு, அது நேரத்தாமதம். அப்புறம் இந்த தனியாருக்கு வந்து கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னு யாருன்னா கோர்ட்டுக்கு போவாங்க. நான் சொல்கிறது வந்து அந்த கமிஷனுக்கு வேண்டி அலையில் ஆசைப்பட்டான்னா எவ்வளவு லாபம் பாருங்கள். இப்போ அரசே ஒரு வேலையை ஆரம்பிக்குதுன்னா அடுத்த வாரம் ஆணையை போட்டு ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் தனியாருக்கு கொடுக்குறீங்கன்னா 9 ரூல்ஸு ஃபாலோ பண்ணணும். கோர்ட்டு கிட்ட யாருன்னா போனாங்கன்னா இதுக்கு சட்டப்படி நடக்குதா இல்லை லஞ்சம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த கம்பெனிக்கு வேறு பிரச்சனை இருந்துருக்கும், கம்பெனிக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது, அவங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்கணும். இப்போ அரசே செய்ய போகுதுன்னா லோனுமே வந்து வேர்ல்டு பேங்க்கோ இல்லை ஜெர்மன் பேங்க்கோ இல்லை ஜப்பான் ஜிக்கா இன்டர்நேஷ்னல் கொடுக்கும். அப்போ அதை கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா திட்டம் பெரிய திட்டம் எல்லாம் வந்து நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க விஜயண்ணா தான் 10 வருஷம் 5 வருஷம்னு. இது மாதிரி என்ன பண்ணால் அப்படி பேசலாம். எதுவுமே பண்ணாமல் சும்மா வெறும் ரீல்ஸு வைப்பு போட்டிருந்தா எது ஈஸியாக வந்துச்சோ அது ஈஸியாக போயிடும். அதனால் இது வந்து ஒரு நல்ல திட்டம். அந்த சிந்தனை வந்திருக்கிறது பாராட்டுக்குரியது. வெறும் சும்மா நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்குது, அது செய்தியாக நிற்க போதா இல்லை அது உண்மையிலே நடைமுறைப்படுத்த போதான்னு பார்க்கணும். ஏன்னா கூவம் சீரமைப்புன்றதும் இப்படி தான் 30-40 வருஷமாக சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. பட்ஜெட்லலாம் வரும், ஆனால் ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க. இப்போ பக்கிங்ஹாம் கனாலாம் வந்து திருப்பி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் மத்திய அரசோட ஒரு திட்டம் இருக்குது. அதாவது இந்த உட்புற கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்வாய்கள் இல்லை ஆற்றுகளில் வந்துட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துறதுக்கு மத்திய அரசு ஒரு திட்டம் வச்சுருக்கு. அதில் பணம் கொடுக்குறதாவும் இருக்குது. மேபி அந்த பணத்துக்காக இந்தமாரி எதனா புதுசாக இவங்களுக்கு ஐடியா வருதானும் தெரியல. அது ஐடியா வருதோ இல்லை அவங்க பணம் கொடுக்குறாங்களோ. பக்கிங்ஹாம் கனால் திருப்பி மறுபடியும் பழைய மாதிரி ஆச்சுன்னா அந்த மெட்ராஸ் படத்துலலாம் வர மாதிரி காட்சிகள்லாம் வரும். அது மாதிரி நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து வருஷத்துக்கு 1000 வேகன்சி கம்மியாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அரசு பணி வந்து 3 லட்சத்துக்கு மேலே எப்பயுமே காலியாக இருக்கும்போது 1000 பேர் தான் ஃபில் பண்ணுறாங்க, 10,000 பேருக்கு கூட தான் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. இது வந்து எக்ஸாம் படிக்கிறவங்களோட குற்றச்சாட்டு இருக்குது. நிறைய வேகன்சி இருக்குது ஆனால் போட மாட்டாங்கன்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து குரூப் 1 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது ரொம்பலாம் இல்லை, ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரில. இந்த போட்டித் தேர்வு வேகன்சி பிரச்சனையும் எக்ஸாம் நடத்தக்கூடிய அந்த ஃபில்லிங் அந்த வேக்கன்ட் பிரச்சனையும் எப்படி சால்வ் ஆக போகுது? சரி, ஃபஸ்ட்டு வந்து அரசு வந்து நிறைய பேரை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்ற அந்த கொள்கை முடிவை எடுக்கணும். சும்மா தேர்தலில் வாக்குறுதியாக சொல்லிவிட்டு அது கடந்து போகிறதுன்றது கிடையாது. இப்போ 100 நாளில் வந்து எனக்கு கேட்டால் ஒரு அரசு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குமேனால் தாராளமாக ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுத்துக்கலாம் இந்த நேரத்தில். இந்த 100 நாள் உங்களுக்கு அது எண்ணம் இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த 5000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒப்பந்த தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, டெம்பரவரியாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ரெகுலரைசேஷன் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு அதை சரி செய்யணும். ஃபஸ்ட்டு அதை சரி செஞ்சுட்டு பொதுமக்களுக்கு வேலை கொடுக்கணுன்றது ஒரு அரசோட ஒரு 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 திட்டமாக இருக்கலாம், அதில் தப்பே கிடையாது. அது வந்து என்னென்னா இவங்க வந்து ஆஸ் எ பாலிசி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நம்பரை குறைச்சிட்டே தான் போகுது எல்லா அரசும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சம்பளத்திலே வந்து ஒரு 30% 40% போயிடுது, கடனில் ஒரு 30-40% போயிடுது. அப்போ வேலைகள் செய்வதற்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 10% தான் 15% தான் பணமே இருக்குது. மிச்சம் ஒரு 10% மெயின்டெனன்ஸில் போயிடும். அரசு எந்திரம் செயல்படுவதற்கோ இல்லை நிவாரணம் பேரிடர் அது மாதிரி ஒரு பிரச்சனை, அப்புறம் எங்கன்னா யாருன்னா 2 பேர் சண்டே ஆகிடும், இல்லை சாராயம் குடிச்சு செத்து போயிடுவாங்க, அவங்களுக்குலாம் 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், இல்லை ஒரு கூட்டத்துக்கு வந்து 40 பேர் செத்து போயிடுவாங்க, அவங்களுக்குலாம் இப்போ பணம் கொடுக்கணும். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக ஒரு சில விஷயங்கள்லாம் அரசு பண்ணும். ஏன்னா அதாவது அரசோட முகத்தை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அவங்க மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தக்கூடாதுன்றதுக்கோசரம் அதை தள்ளிவிடும். யானை மிதித்து சாகிறதுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா எனக்கு அது புரியுது. போக்குவரத்து பஸ்ஸில் போகிறாரு, விபத்தாயிடுச்சு, அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா புரியுது. ஆனால் இந்த மாதிரிலாம் அரசுக்கு தண்ட செலவு இருக்குது. அப்போ இந்த தண்ட செலவுகளை குறைக்க முடியல. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு போகிற சம்பளத்தையோ இல்லை பென்ஷனையோ அதில் வந்து எப்பயுமே அரசு ரொம்ப கவனமாக இருக்கும். குறைக்கிறதுக்கு, வேலை வாய்ப்பு பெருக்கிறதுக்கு அது திட்டமே கிடையாது. தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போது அரசு வந்து கொஞ்சம் மாற்றி யோசித்து வருவாய் பெருக்கத்திற்கும் இதை வந்து உடனே ஃபுல்லாக மாற்ற முடியாது. அட்லீஸ்ட்
ஒரு விசிபிளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு மேபி கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். மேபி அரசோட இப்போ ரிட்டையர் ஆகிறவங்களோட வயசு வந்து 58 60 இருக்குன்னா அதை ஒரு 55 குறைக்கலாமா, இல்லை 50 வயசாக குறைச்சிட்டு 25 வயசில் சேர்றீங்கன்னா 25 வயசு சர்வீஸு, 25 வயசில் நீங்கள் சேர்றீங்களா 50 வயசு வரலாம் சர்வீஸ், 50 வயசில் ரிட்டையர்மெண்ட். அப்போ அந்த மாதிரி 50 வயசுக்கு மேலே வந்து உங்களுக்கு வேறு சில ஆப்ஷன்ஸு இல்லை அந்த மாதிரி எதனா ஒரு பிளானு இல்லை 55க்கு எடுத்துன்னு வந்துட்டு லாஸ்ட் ஒரு என்ன அப்படின்னா வேணால் உங்களுக்கு இந்த 3 வருஷத்துக்கு வேணால் புதுசாக ஆட்கள் எடுக்கலாம். இன்னொன்று 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கூட இருக்கும், 25 வயசில் சேர்றவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருக்கும். ஆமாம். அதுவும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அந்த மாதிரி எதனா யோசிக்கணும். அது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், நிறைய பேர் அதை எதிர்த்து போராடுவாங்க, இது பண்ணுவாங்க. அதனால் அது எப்படின்றது பார்க்கணும். அது செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். இப்போது அதாவதுங்க ஒரு 55 வயசில் இருக்கிறவர் வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் ஸ்டேபிள் ஆகிட்டு இருப்பார். இன்னொன்று லஞ்சம்லாம் வாங்குற அதிகாரியாக இருந்தால் ரொம்ப நல்லாவே ஸ்டேபிளாக இருப்பார். அந்த அதிகாரிக்கு போய்ட்டு 60 வயசு வரை நீங்கள் வயசு வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஆமாம். அதுக்கு இளமையாக துடிப்பாக ஒருவேளை கொஞ்சம் கைக்கு துட்டுக்கிட்டு வாங்காத ஒரு இன்னொன்றுங்க, அரசு அதிகாரிகளை காசு வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஏன் வாங்குறாங்க? ஏன்னா வேலைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறீங்க. அரசியல்வாதிங்க 30 லட்ச ரூபா கொடுத்தா தான் வேலை, 40 லட்ச ரூபா கொடுத்தா தான் வேலை. நான் வரும்போது அட்வான்ஸ் புக்கிங் கொடுத்துட்டு வராப்புல. இந்த 40 லட்சத்தை எங்கேருந்து எடுக்கிறது? கொடுத்தவர்கிட்டயா போய் மந்திரிக்கிட்டயா இல்லை மந்திரி மச்சாங்கிட்டயா போய் வாங்க முடியும்? பொதுமக்கள்கிட்ட தான் வாங்க முடியும். அப்போ இவர் ஒரு சைடு ஆட்டையை போடுறது, அரசாங்கம் வரி சார்ஜஸ் எல்லாம் ஏற்றி ஒரு சைடு, கட்சியில் அது எல்லாம் மக்கள் தலையில் வருது. அப்போ இதெல்லாம் வந்துங்க எந்த அளவுக்கு முதல்வர் இந்த மாதிரி பிரச்சனைகளை உள்வாங்குறாருன்னு தெரியல. பிரச்சனைகளை கொஞ்சம் உள்வாங்கினார்னா ஒரு துறையில் ஒவ்வொரு மாதிரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம். சும்மா வெறும்னே எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் கால் நிழலுக்கு கூட போக முடியாது யாருமே. அந்த காலகட்டத்திலேயே அவரெல்லாம் 1.5 லட்சம் வீடு கட்டியிருக்கிறார் அவரோட பீரியடில். அப்போ என்ன வருவாய், அப்போ என்ன பிரச்சனை இருந்திருக்கு, அப்போ என்ன வருமானம் அரசுக்கு? 400 பள்ளிக்கூடம் திறந்துருக்கிறார் ஒரே வருஷத்தில். நீங்களாம் வந்து இருக்கிற பள்ளிக்கூடத்தில் வேலைக்கே ஆள் போகிறதுக்கு முடியல. சத்துணவுலாம் வந்து யோசிக்காமல் சாங்ஷனு. பணம் பசங்களுக்கு இல்லை ஏழை பழங்களுக்கு இல்லைன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் அதாவது அவர் சொந்த காசுன்னு நினச்சின்னு கையெழுத்து போட்டாரா இல்லை அரசாங்க பணம் நினச்சி கையெழுத்து போட்டாருன்னு தெரியாது. அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா வந்து நான் வந்து காமராஜர் மாதிரி, இப்போ காமராஜர்கிட்ட நம்ம போக முடியுமா? அவரோட தொலைநோக்கு பார்வை என்ன, அவருக்கு அந்த வேளாண்குடி மக்களை பற்றின புரிதல் என்ன, தூத்துக்குடியில் ராமநாதபுரத்தில் ஏன் இங்கே இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்குது, திருநெல்வேலியில் இந்த ஒரு சைடு தண்ணியே இல்லை, என்ன பண்ணலாம் இருக்குது, அப்படிலாம் யோசித்தவங்க. அர்த்தம் தெரியாமல் அடையாளம் புரியாமல் ஐயோ காமராஜரை பார்த்துட்டேன், ஐயோ அண்ணாவை பார்த்துட்டேன், ஐயோ எம்ஜிஆரை பார்த்துட்டேன். அண்ணாவோட மொழி புலமை எங்கே இருக்குது? உங்களோட மொழி புலமை ஊரே இன்றைக்கி பாராட்டுது உங்களை. ரீல்ஸ்லேயும் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்களோ மற்றவங்களுக்கு ரீல்ஸாக போட்டிங்களோ, அது ஸ்டாலின் சார் வந்து ஒரு மாதிரி அவர் படிக்கிற தமிழை வந்து கிண்டல் பண்ணி போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து கம்பராமாயணத்தை பற்றி ஏதோ சொன்னார் சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டாங்களா? இப்போது அதெல்லாம் 1 2 இவங்களை பற்றி டசனாக போகுது டெய்லி. அதுவும் இந்த நம்பர் இருக்குது பாருங்கள், 40,000 12,000 அதாவது 47 கோடி வந்து 47,100 சில்லற இப்படி. அது 47 லட்சம் 47 கோடின்னு சொல்ல வரல. இந்த மாதிரி அதுதான். அதனால் பழைய தலைவர்களோட பழைய விஷயங்களை ஒப்பிட்டுட்டு இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அட்லீஸ்ட் இந்த வேலையை பெருக்குவதற்கு வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கும். சரி, இப்போ தமிழ்நாடு அது மாதிரி அந்த கேள்வியில் 2வது அந்த தேர்வு நடத்துகிற முறை. ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து இந்த வேலையை வந்து அதிகமாகும். நீங்கள் வேலையை அதிகமாக்குனீங்கன்னா காம்படிஷன் குறையும். ஒரு வீட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு அரசு வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு மதிப்பே போயிடும். நீ ஒன்று தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, என் வீட்டில் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஒரு பாலிசி சொல்கிறேன் நான். இப்போ மொத்தம் நம்ம வந்து ஒரு 6 கோடி பேர் இருக்கிறோம். 6 கோடி பேர்லனா வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 1 கோடி குடும்பம் இருக்கும். இப்போ 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அரசில். 10th 8th வச்சா இந்த வேலை, காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வச்சா இந்த வேலை, அதுக்கு மேலே ஒரு ட்ரைனிங் வைக்கிறோம் கொள்கிறோன்னா இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாமு, நிறைய எலிஜிபிலிட்டி, நிறைய ஃபிட்னஸ்ஸு இப்படி வச்சுட்டு இது படித்து கிளியர் பண்ணால் இந்த இதில் அப்சார்ப் ஆகணும். இப்போ போலீஸாக ஆகணுமா, இந்த 10th முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும், இதை முடிச்சு இந்த ஸ்கீமில் இது போயிருந்தால் நீங்கள் அதில் என்ட்ரி. இல்லை நான் அவ்வளோ படிக்கலை, எனக்கு படிப்பு வரல அப்படின்னா சரி நான் ஓஏவோ பிஓனா போகிறேன்னா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பெரிய பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 கோடி பேருக்கு, அதாவது 6 பேர் இருக்கிறாங்க, 6 பேரில் ஒருத்தருக்கு அரசு வேலை, இல்லை 5 பேரில் ஒருத்தருக்கு அரசு வேலைன்னு ஒரு திட்டம் ஒன்று யோசிச்சு உட்காந்து இது எப்படி பண்ணுறது, எப்படி கொண்டாடுறது. இப்போ உதாரணத்துக்கு செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லா செக்யூரிட்டியும், தனியார் செக்யூரிட்டி, வீட்டுக்கு செக்யூரிட்டி,
ஏதோ ஒன்று தனியார் கம்பெனி இல்லை வந்து ஒரு ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி ஒரு விஷயம் இருக்குது, செக்யூரிட்டின்றது நான் தான் கொடுப்பேன். யார் கொடுப்பா? கவர்மெண்ட், அரசாங்கம் தான் கொடுக்கும். செக்யூரிட்டிலாம் உன்னெல்லாம் போய் விட முடியாது. உன் செக்யூரிட்டி தூங்கிடுவான், இல்லை பாட்டில் வச்சுட்டு குடிச்சிட்டு இப்போ பாட்டு நைட்டில் பாட்டு சவுண்டாக வச்சுன்னு தூங்கிடுவார் அவர். செக்யூரிட்டி வேலை இனிமேல்ட்டு அரசாங்கம் எடுத்துக்கும். அப்போது செக்யூரிட்டி வேலையில் இருக்கவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல அரசாங்கமே எடுத்துக்கும். அதெல்லாம் ஏபிசிடின்னு கிரேடு பிரிங்க. இப்போ ஒருத்தர் இருப்பார், இப்போ கண்ணாடி போட்டுன்னு ஐயா கண்ணாடி கைட்டு சொல்லுங்கன்னா அந்த என்ன மாதிரி இப்படி சிமிட்டுவார். இப்போ அந்த ஐயாவை கூட்டின்னு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் போட்டு ஸ்ட்ரிக்டாக பார்ப்பார், அவர் வாக்கி டாக்கியில் பேசுவார், பண்ண முடியாது. அவருக்கு என்ன பண்ணலாம், ஒரு ரேஷன் குடவுன் இருக்குது, அந்த குடவுனில் அவர் ஒரு செக்யூரிட்டியாக போடலாம். இல்லை வந்து ஒரு கார்ப்பரேஷன் பார்க் இருக்குது, நைட்டில் வந்துட்டு அவர் செக்யூரிட்டியாக போடலாம். அவர் கொஞ்சம், ஏன்னா நைட்டில் யாரும் வர போகிறது இல்லை. அப்போ அவர் ஒரு இளைஞனா ஒருத்தர் அவரை, அப்போ அந்த ஏஜ் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ செக்யூரிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நிறுவனத்துக்கும், எல்லா தனியார், எல்லா பொதுக்குமே அரசாங்கத்தோட செக்யூரிட்டி. காவல்துறைக்கு எவ்வளோ மனச்சோறு மிச்சமாகும். காவல்துறைன்றது எலீட் ஆகிடும். என்னன்னா வெறும் விசாரணை கொள்வது. ஃபஸ்ட்டு சிஸ்டமே கவர்மெண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம். எல்லா வாட்ச் அதில் ஒரு கிரேடு வச்சுக்கோங்க, ஜூனியர் வாட்ச்மேன், சீனியர் வாட்ச்மேன், ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி. அதில் வந்து இந்த ஆர்மியில் இப்போ வேலூரில் வேலைக்கு போயிட்டு அதாவது ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அதாவது ரிட்டையர்னா 40 வயசு 45 வயசுலேயே வெளில வந்துருப்பாங்க, விஆர்எஸ் மாதிரி வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்கள கூப்பிட்டு அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி போடலாம். அப்போ இராணுவத்தில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சலுகை. அப்போது வெறும் 10வது 12வது தான் படிச்சிருக்காருன்னா இவருக்கு பேசிக் வேலை. கொஞ்சம் நல்லா படிச்சிருக்காரு, வீடுங்களெல்லாம் பார்ப்பார், கொள்வார், கணக்கு எழுதுவார், சிசிடிவி கேமராலாம் பார்ப்பார் அப்படின்னா அவருக்கு மிட் லெவலில் வேலை. அப்படி ஒன்று போட்டுட்டு அந்த காசை வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கிட்ட வாங்குங்க. ஃபேக்ட்ரிக்காரனும் போய் சொல்ல முடியாது. இப்போ நல்லதாக நீ பண்ணுறியா இல்லை எதனா நாசகார வேலை பண்ணுறியான்றது கவர்மெண்ட்டே பார்க்குது. டெய்லி போய் காவல்துறை போயிட்டு பெட்ரோல் வண்டியை போட்டுன்னு போய் பார்த்துக்க முடியாது. இது ஒரு சிந்தனை, ஒரு யோசனை. இந்த மாதிரி செக்யூரிட்டின்னும் போது அப்போ எவ்வளோ ஃபேக்ட்ரி இருக்குது, எவ்வளோ இண்டஸ்ட்ரி இருக்குது. காலேஜுகள்லாம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி தான். வெளியில் உள்ளே நீங்கள் உங்களால் போட்டுக்கோங்க, பிரின்சிபல் ரூமுக்கு உள்ளே செக்யூரிட்டி போட்டுக்கோங்க, லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கா செக்யூரிட்டி போட்டுக்கோங்க. இந்த கேம்பஸ்க்கு வெளியில் இருக்குது பாருங்கள் அவுட்டர் ஏரியா, அதை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஒரு காலேஜ் இவ்வளோ சைஸ் இவ்வளோ பசங்க படிக்கிறாங்கன்னா இத்தனை செக்யூரிட்டி வைக்கணும். அத்தனை செக்யூரிட்டி வேலை அரசாங்கத்துக்கு நீ சப்மிட் பண்ணிடணும். நான் போடுவேன் ஆளை, எனக்கு வந்து வருஷத்துக்கு இவ்வளோ காசு நீ கொடுக்கணும், நான் அந்த வேலைக்கு எடுத்துக்குவேன். இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும். அப்படி இருந்தால் பிரச்சனையே கிடையாது. இப்போ நிறைய இந்த ஈவெண்ட்டெல்லாம் நடத்துது, ப்ரைவேட் ஈவெண்ட்லாம், எல்லாம் பவுன்சர் போகிறாங்க, ஆட்ட சாட்டமாக என்ன பண்ணுறது தெரில. ஒரு ஈவெண்ட் நடத்துறவங்களே பவுன்சரை போட்டு அவ்வளோ காசு பண்ணி பிளான் பண்ணும்போது உமா பெரிய அரசாங்கம் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றீங்களா நீங்கள்? விஜய் சார் காப்பாற்றினதே பவுன்சர்ஸ் தான். விஜய் சாரை காப்பாற்றுறதே பவுன்சர் தான். முதலமைச்சருக்கு இன்னும் பவுன்சர் போட்டுன்னு வச்சுட்டு இருக்காரு. இது யாரை அவர் குறைத்து மதிப்பிடுறாரு தெரில. தமிழக அரசை குறைத்து மதிப்பிடுறாரா இல்லை தமிழக காவல்துறையை குறைத்து மதிப்பிடுறாரா என்னன்னு தெரியல. இப்போ திரையரங்கு இருக்குது அப்படின்னா சொல்லிவிடுங்க, பார் தேட்ரு உள்ள படம் ஓடுறது உங்களுது, வெளியில் என்னது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார் எடுத்துன்னு வருவாங்க தேட்டருக்குள்ள, இங்கே தான் விடுவேன் என்ன அப்படின்னு அந்த செக்யூரிட்டியை பார்த்து ஏய்ப்பாங்க. இதே கவர்மெண்ட் செக்யூரிட்டியாக இருந்தால் பாருப்பா, என்ன உள்ளே வரனா உள்ளே வா, இல்லை வெளில போ, இந்த வண்டிக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது கீப்பிட்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது. படம் பார்க்க வந்தோமா, படம் பார்த்துட்டு போனோம், இதெல்லாம் இருந்தால் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. இவர் கவர்மெண்ட் யார் செக்யூரிட்டி, அவர் ஃபோன் பண்ணி சார் 4 கோயந்தா வந்துட்டு ஒரே கொச்சலாக இருக்குது, படம் பார்க்குற மற்றவங்களெல்லாம் சேட்டையாக இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க. இப்போது ப்ரைவேட் செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேட்டர் ஓனர் பயப்படுவார் நமக்கு எதுக்குன்னு. இப்போ இதே கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஃபோன் பண்ணி பெட்ரோல் வண்டி வாங்க, இந்த மாதிரி 4 பேர் சேட்டை பண்ணுறாங்க, என்ன போதையில் இருக்கிறானே தெரில, தேட்டரில் மற்றவங்களெல்லாம் படம் பார்க்கணும் டிஸ்டர்ப் ஆச்சு தூங்கிப்போ. நிறைய மாற்றங்கள் வரும். அப்போது வேலைவாய்ப்பு, இப்போ செக்யூரிட்டின்றது ஒரு விஷயம் ஓப்பனாக. ப்ரைவேட் செக்யூரிட்டி நீங்கள் வச்சுக்கலாம், பட் நிறைய ரெசிடென்ஷியல் ப்ரிஃபரன்ஸ்லாம் சந்தோஷமாக வந்து ஏற்றுக்குருவாங்க. கவர்மெண்ட்டே நமக்கு செக்யூரிட்டி கொடுத்தா சரி, கவர்மெண்ட்டே ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும்னா நீங்கள் கேட்கலாம், சர்வீஸு சரியா இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா போடுங்கன்னு கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அதுக்கு வந்து இந்த ஹோம் கார்டு இருக்குது, ஹோம் கார்டை கூப்பிட்டு அந்த மாதிரி வர செக்யூரிட்டிக்கு பேசிக் ட்ரைனிங் கொடுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் வரான், ஒரு 3 பேர் வரான், இப்போ பார்வையே சரியில்லைன்னா அவனை எப்படி கையாளுறது, அவன் குத்துனானா எப்படி குத்து வாங்கிக்கிறது, இல்லை அவன் கத்தி காட்டினா அதை எப்படி சமாளிக்கிறது, அது மாதிரி பேசிக் ட்ரைனிங் கொடுத்தா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக திருப்பி தலை தூக்கி இருக்குது. சில நாட்களுக்கு முன்பு கோவையில் ஒரு கல்லூரி மாணவன் வந்து அடித்து கொல்லப்பட்டது போல் இப்போ பச்சைப்பன் கல்லூரி மாணவர் ஒருத்தரும் கொல்லப்பட்டிருக்காரு கும்மிடிப்பூண்டியில். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
சிங்கப்பெண் சிறப்படை எதுக்கு உருவாக்குனீங்கன்னே தெரியல, எந்த வேலையும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த திமுக ஐடி விங்கிலிருந்து கடந்த 10 நாளில் 11 கொலை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ மோசமாக இருக்க சட்டம் ஒழுங்கு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு சட்டமன்றம் கூடும்போது இந்த பிரச்சனை பெருசாக எழுதுமா சார்? இது எப்படி கையாள போகிறாரு விஜய்? அது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறோம், ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் சுதந்திரம் இருக்குது நாட்டுக்கு, அதெல்லாம் நினைக்கும் போது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போது பேரவை வேறு கூடுது. திங்கக்கிழமை கூடும்போது கண்டிப்பாக இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் பேச போகிறேன். ஏன்னா கோயம்புத்தூரில் நடந்ததெல்லாம் வந்து அக்கிரமம், அநியாயம். எந்த ஒரு குழந்தைய பெற்றவங்களுக்கோ, அதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு எதுக்குங்க அடிக்கிறாங்க, அனுப்புகிறாங்க பசங்களை. படிச்சுட்டு முடிச்சுட்டு அவன் ஒரு இன்ஜினியராக வருவான், ஒரு வேலைக்கு போவான், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணோம், அவங்க அந்த குடும்பத்தை பார்த்துட்டோம்னா இந்த வயசாகி இவங்க இறந்து போயிடுவாங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையை வாழறதுக்கு கூட அருகதை இல்லாத ஒரு மாநிலமாக இல்லை ஒரு மாவட்டமாக ஒரு இடம் மாறுதுன்னா அது உண்மையிலே வேதைக்குரிய விஷயம். அதுவும் வந்து ஒரு 20 பேர் காட்டு மிராண்டித்தனமாக அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த சம்பவம் நடந்து முடியறதுக்குள்ளே திருவள்ளூர், ஹலோ என்ன நீங்கள் தான் பண்ணுவீங்களா, எங்கள் தான் அப்போவே பயங்கரம் அப்படின்ற மாதிரி திருவள்ளூரில் இப்போ ஒரு சுடுகாட்டிலே வச்சு அடிச்சிருக்கிறானுங்க. அதெல்லாம் 10, 19, 20, 21 வயசு. அப்போ திருவள்ளூர் நான் தொடர்ந்து சொல்கிறேன், தேர்தலுக்கு முன்னாடியுமே நான் திருவள்ளூர் பற்றி அடிக்கடி பேசியிருக்கேன். திருவள்ளூரில் வந்து இந்த போதை பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஊடுருவி இருக்குது திருவள்ளூரில். இப்போ இது வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இப்போ அங்கே இருக்கிற எஸ்பி தான் காரணம், அங்கே இருக்கிற ஐஜி தான் காரணம், அப்படி வந்து அதை பார்த்திங்கன்னா குறுகிய பார்வை. மாவட்டத்துக்குள்ளே இது ஊறி இருக்குது. அப்போது அதற்கேற்ற ஒரு தெளிவான விஷயங்கள், இன்னும் ஃபோர்ஸு, இன்னும் கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணணும். இப்போது இந்த ஊர் பஞ்சாயத்து, ஊர் காவல் தான் முன்னாடி இருக்கும் சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா. இப்போ திருவள்ளூர்லேயே இருந்திருக்கு அதெல்லாம். அதாவது இந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் பார்த்திங்கன்னா நைட்டில் போய்ட்டு சும்மா ஊரை சுற்றி வருவாங்க, கொள்வாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கும்போது வந்து எவ்வளோ விஷயம் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி நகரமயன்றோம், சொக்காய் போட்டுக்கிறோம், ஷூவை போட்டுக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் பார்த்தா இந்த போதையை போட்டுட்டு வயசு வித்தியாசம் இல்லாமல் வந்து வெட்டிக்கிட்டு சாகிறோம். வெறும் போதையில் ஏற்பட்ட தகராறுன்றாங்க. நேற்று ஒரு கிராமத்தில் சார், இங்கே புதுக்கோட்டை பக்கத்தில், இந்த கிராமத்தில் யாராவது மது அருந்தினாங்கன்னா அவங்களுக்கு 5000 அபராதம்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. அது கண்காணிக்கிறதுக்கு ஆளை போட்டாங்க. இல்லை, அந்த கிராமத்து பெரியவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் கால்களை தொட்டு நான் வந்து என்னோட நன்றியையும் என்னோட வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். இதுதான் பெரியவங்களுக்கு அழகு. பெருசுன்னா நிறைய பேருக்கு என்ன பெருசு அப்படின்னு, பெரியவங்க எவ்வளோ முக்கியன்றதுக்கு அந்த கிராம மக்கள் ஒரு சாட்சி. நல்லதுதான், ஊருக்கு வெளியில் போய் என்னென்னா பண்ணு, என் ஊர் பேரை கெடுக்காது. அதாவது எல்லாருக்கும் என்னென்னா, வெள்ளைக்காரங்க வந்து எப்படின்னா, they know how to handle their glasses. இந்த பாட்டில் பிடிக்கிறதுலேருந்து ஒரு ஸ்டைலு, அது சாப்பிட்றது ஒரு ஸ்டைலு, சாப்பிட்டுட்டா ஜென்டில்மேனாக நடந்துக்குவான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க லேடிஸை கூட ஜென்டில் சொல்ல மாட்டாங்க, அவங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் சொல்லுவாங்க. இந்த ஜென்டில்ன்ற வார்த்தை வந்து நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிலெல்லாம் மேலை நாடுகளில் பயன்படுத்துகிற வார்த்தைகள். அவங்க அதுக்கு சூட் போட்டுக்கணும், ஷூ போடணும், டான்ஸ் ஆடணும், அது மாதிரி இருக்கலாம். இங்கே வந்து அதை எவ்வளோ கேவலமாக எப்படி எடுத்துகிட்டு போக முடியுமோ அப்படி எடுத்துகிட்டு போயிடுச்சு. மதுக்குன்னா ஒரு குறைந்தபட்ச மரியாதை கூட இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. அது வந்து உடம்புக்கு கேடு, குடும்பங்கள் நாசமாகுது. அப்படின்னும் போது அந்த கிராமத்தில் ஒரு சரியான முடிவு எடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் முன் வந்தால் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய, யாருன்னா நம்ம பழக்கம் இருக்கிற ஊருக்கு கூப்பிட்டு அடப்போப்பா ஊருக்கு நான் வரலன்ட்டவங்க, மது பழக்கம் இருக்கவங்க கூட ஊரில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கிராமம் நல்ல முடிவு. இப்போ இது வந்து இப்போ அகெயின் திருவள்ளூருக்கு வரும்போது பள்ளிக்கூடங்களில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், கல்லூரிகளில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நிறைய நேரத்தில் என்னென்னா, கல்லூரிகளில் வந்துட்டு எதுவும் குறிப்பாக கவர்மெண்ட்டு காலேஜஸில் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில குரங்குகள்லாம் என்ன பண்ணிதுன்னா வந்து சீட்டை வாங்கிட்டு மற்ற மாணவர்களுக்கு தள்ளவழி, அந்த காலேஜுக்கு கெட்ட பேர், இந்த மாதிரி வேலைகள் நடக்குது. அது ஐயா உயர்கல்வித்துறை அமைச்சர் நீட்டு பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் இதெல்லாம் என்னன்றது பார்க்க சொல்லணும். கம்ப்ளீட்டாக நான் பர்ஃபார்மிங் மினிஸ்டரு ஒருத்தர் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அவரை தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அவருக்கு காலேஜஸில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது. இவர் உயர்கல்விக்கு இவர் அமைச்சர், இவர் உக்காந்து தமிழே அதுவே, அதாவது இவங்களுக்குலாம் தமிழ் பேச தெரியல, அதனால் இவர் தமிழ் இதை வந்து காட்டிகிட்டு இருக்கார் சட்டமன்றத்தில். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 100 டேஸில் வந்து ஐயா விஸ்வநாதன் தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் ஆடுறது, அவரோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதனால் இப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு முதலமைச்சர் பேசணும். எல்லா காலேஜ்லேயும் கலாட்டா ஆகுது, போதையை போட்டுட்டு அடிச்சிக்கிறானுங்க. கேட்டால் குரூப் கிளாஸ்ன்னு நீங்கள் எவ்வளோ நாள் தான் போலீஸை வச்சே சொல்லுவீங்க? குரூப்புக்குள்ளே சண்டை. ஏன்னா அது காலேஜா இல்லை அது ரவுடிசம் பண்ணுற இடமா? காலேஜ்னால் படிக்கிற பசங்க இருக்கிற இடம்ன்றது பொருள், படிக்கிறதுக்கு போகிறாங்க.
பொறித்தனம் பண்ண போனால் அதுக்கு பேர் என்ன அப்படின்றத முதலமைச்சர் கூப்பிட்டு டைட்டாக கேட்கணும். யாருக்கிட்ட? இந்த பாருங்கள், கூட்டணிலாம் இருக்கட்டும், நீங்கள் வந்து காலேஜெல்லாம் ரிவ்யூ பண்ணுறீங்களா இல்லை எதனா பண்ணுறீங்களா? நீங்கள் அமைச்சர் போய் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட சொல்லுங்கள், இல்லை டீனுக்கிட்ட பேசுங்க, பிரச்சனை என்ன இருக்குது, எதனா ஒரு முடிவு எடுங்க. நீங்கள் பாட்டு கம்முனுக்கிறீங்க. கேட்டால் சம்மந்தம் இல்லை. பிஜேபி எதிர்க்கிறது தமிழ்நாட்டில் பெரிய அரசியல், அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ பிஜேபியே இல்லாத பிஜேபியை உருவாக்கி இது வந்து நாங்கள் இருந்தபோது, நீங்கள் இருந்தபோது தான் நீட்டு வந்தது, நீங்கள் இருந்தபோது தான் கச்சத்தீவு போச்சு, நீங்கள் இருந்தபோது தான் வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்தது, ஜிஎஸ்டிக்கு நீங்களுமே ஒரு சில முடிவுகள்லாம் எடுத்தீங்க. ஆனால் பிஜேபி முந்திக்கிச்சு உங்களை விட. ஆதார் யார் கொண்டு வந்தது? ஆமாம், காங்கிரஸ். இப்போ எல்லாமே இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க மக்கள். இப்போ ஆதார்னால 10 பைசா மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதே தான் கேட்டால் அடையாளம்னு வாங்காது. அதை வச்சு வெறும் அடையாளத்தை வச்சு என்ன பண்ணுறது? அப்போது காங்கிரஸ், அது குறிப்பாக அவர் அமைச்சர் வந்து இந்த உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் வந்து அவர் ஒரு இது பண்ணி செக்யூரிட்டி எப்படி பீஃபப் பண்ணுறது, இந்த பிரச்சனைகளை எப்படி தடுக்கிறதுன்றது பண்ணோம். அரசுக்கு ஐடியாஸ் இல்லை, அது நல்லா கிளியராக தெரியுது. எல்லாத்தையுமே வந்து காவல்துறையிலே ஃபுல் பலுவை தள்ளிட்டு காவல்துறை முதலமைச்சர்கிட்ட இருக்குது. ஆமாம். அப்புறம் முதலமைச்சர் இருக்கிறதுனால அவங்க முட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு விஷயம் உயிர் போயிடுச்சு, அதை பற்றி பேசணுன்னா பேரவைத் தலைவரால் அவருங்க ஒரு ஜேசிடி பிரபாகர் சார் நிலைமையிலேருந்து பாருங்கள், சபாநாயகரா எவ்வளோ தான் காப்பாற்றுறது. ஐயா இறைவா, இன்றைக்கி ஏதோ தப்பிச்சிட்டேன், திங்கக்கிழமை வருமே, திங்கக்கிழமை திருப்பி மறுபடியும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்பாங்க, அப்புறமா வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கேட்பாங்க, இதெல்லாம் வருமே, கேள்வி பதில் இருக்குது, யாருன்னா திடீர்னு குறுக்கிருந்து ஒரு 4 பேர் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி தப்பிச்சிட்டோம் திங்கக்கிழமை, அப்படி இருக்குது ஒவ்வொரு நாளும். எவ்வளோ தான் அவரும் காப்பாற்றுவார். இதை வேறு லைவ் வேறு போட்டு விட்டோம், ரொம்ப நல்லது, பப்ளிக் பார்க்குறாங்க. அதனால் அவரும் எதிர்கட்சி வரிசையில் மைக் அவ்வளோ கொடுக்குறதுல பேச விடுறதுல அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாரு. இருங்க, தீர்மானம் தானேங்க, தான் இருங்க, அதை நானே படிச்சிட்டேன், இது தானேங்க, இதை பற்றி பேசிக்கிறோம் அப்படின்னா அப்புறம் உடனே ஐயா இவர் ராஜ்மோகன், ஆனால் இவர் தான் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் அடிக்கடி மறந்துடுறாரு. அவர்கிட்ட போயிட்டு ஐயா பள்ளிக்கல்வித்துறை சொன்னோம் அவர்கிட்ட. அவர் ஃபயர் என்ஜின் மாதிரி எங்கே நெருப்பு வந்தாலும் அவர் அணைச்சிக்கிட்டு இருக்கார். உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கம்ப்ளீட்டாக வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ், அது சொல்லணும். சொல்லிவிட்டு அதெல்லாம் சரி பண்ணோம். திங்கக்கிழமை மறுபடியும் வருது. திங்கக்கிழமை பேசப்பட வேண்டிய பிரச்சனை, ரொம்ப மோசமான சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து இருக்குது. அதாவது மாற்றம் நம்ம வந்த அடுத்த நொடி நம்ம உட்கார்ந்த உடனே அப்படி தான் பேசினார் முதல்வர் அன்றைக்கி வந்து பிரச்சாரத்தில் அப்படி தான் பேசினார். இன்றைக்கி முதலமைச்சர் அடுத்த நொடி அடுத்த நிமிஷம் அப்படிலாம் எதுவும் பெருசாக மாறல. 100 நாளாயும் எதுவும் மாறல. 100 நாள் ஆகியும் எதுவும் மாறல. அதுவும் காவல்துறை சட்டம் ஒழுங்கு அந்த பிரச்சனையை பொறுத்தணும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் திருவள்ளூர் போய் பாருங்கள், சந்தேகம் இருந்தால் கோயம்புத்தூர் போய் பாருங்கள், அப்போ உங்கள் சந்தேகம் போயிடும். யாரும் வந்து வேணும்ட்டே எல்லாம் திருவள்ளூர் பற்றி பேசலை, கோயம்புத்தூர் பற்றி பேசல, சம்பவம் நடந்ததுனால தான் பேசுகிறாங்க. அவர் வந்து கேட்டார், நீங்கள் செய்தித்தாள்லாம் படிக்கிறது இல்லையா? ஆமாம், அது வேறு. எக்போர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் வந்து நேற்று மெசேஜ் போட்டிருக்காரு, செய்தித்தாளில் நீங்கள் படிக்கிறீங்களா, இது படிக்கிற பழக்கம் இருக்கான்னு அவர் ஒரு ட்வீட்டு போடுறாரு. அதில் இன்னொன்று ஒரு சில பேரோட இது பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்களோட அந்த பேச்சு இருக்கு இல்லைங்களா சட்டமன்றத்தில், அது வந்து ஏதோ எதிர்கட்சி மாதிரி தெரில, ஏதோ காங்கிரஸ் கட்சி மாதிரி இவங்களும் கூட்டணியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கும் நண்பர் தான் பேரவை ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இவர் தான் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு எதிரில்ன்னு. அவர் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காரு, உங்கள் கட்சியை பற்றி எப்படி பேசிகிட்டு இருக்காரு, உங்களோட நட்பு பாராட்டுறதுக்கு இடமா அது? நட்பு தனியாக பாராட்டிக்கோங்க. சட்டமன்றத்தில் பொதுமக்கள் பிரச்சனை பேசும்போது ஒரு விவாதம் காரசாரமாக பொதுமக்களோட நலனுக்காக இருக்கலாம். ஒரு விஷயம் முதலமைச்சரை கோவப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் டென்ஷன் ஆனால் என்ன ஆகும், அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவார், தொலைச்சி போடுவான்னு வேறு. இப்போ முதலமைச்சரை நீங்கள் டென்ஷன் ஆகிட்டீங்க எல்லாம் சேர்ந்து எதிர்கட்சி, ரிசல்ட் என்ன? அதிகாரிகிட்ட தான் போவோம். கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, இது கூட பார்க்க முடியல, நீங்களாம் எதுக்கு ஆஃபீஸராக இருக்கிறீங்க, நீங்களாம் என்ன துறை அமைச்சர், இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா நான் வேறு ஆளாக பார்க்குறேன், கிளம்புங்க அப்படின்வார். அப்போ என்ன ஆகும்னா அங்கே டைட்டாகும் ஃபீல்டில். அதை இல்லாமல் பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்களும் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான், அவங்களும் இதுதான். இது கொஞ்சம் மாண்பா இன்னும் கொஞ்சம் போகும்போது கிரீஸு டப்பா, அதுக்கப்புறம் பன் பட்டர் ஜாமு, அப்புறம் தேன், இதெல்லாம் எடுத்துன்னு போங்க. ரொம்ப கோவமே வராத மாதிரி கையில் அப்படியே போட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன இது ஒரு அன்னைக்கு வந்துட்டுங்க. இந்த பிரச்சனை வந்து நீங்கள் வந்து யாரும் சவுண்டு கொடுக்காதனால அந்த பேரவைத்தில் திங்கக்கிழமை வைக்கிறாரு. இறந்த குழந்தைக்கு விவாதம் கூட பண்ண மாட்டிங்களா? அதான் கேட்குறேன். பெருசாக நடவடிக்கை எடுக்கிறதுன்றது கூட அப்புறம், ஒரு விவாதம். முதலமைச்சருக்கு இதனுடைய தீவிரத்தன்மை சொல்லப்பட வேண்டியது யாரோட வேலை? எதிர்கட்சிகளோட வேலை. அது எதிர்கட்சியில் இருக்கிறவங்களே வந்து அமைதியாக பேசுகிறீங்க. அப்புறம் இவர் நம்ம ஐயா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, எடப்பாடியார் பழனிசாமியை நீங்கள் பாராட்டுங்க, எடப்பாடியாரோட உண்மையை நீங்கள் தூக்கி பிடிங்க, அதெல்லாம் ரைட்டு. அது என்னம்மா அது டைலாக்? அது மின்வெளியை பிடிச்சி வாயில் விட்டு கரண்ட்டு மாதிரி வருமா? அது மாதிரி எதுக்கு சாமி?
அதாவது உங்களுக்கு அழகே வந்து மக்கள் பிரச்சனையை அப்படியே பேசுறது, இந்த அடக்கு இந்த பேர் வந்து பாராட்டுற மொழி, அதெல்லாம் வந்து இல்லாமல் எனக்கு என்னென்னா, அவர் வந்து மக்கள் பிரச்சனை பேசுகிறவர் தான். பார்த்தா ஒரு ஒரு மீம்ஸ் ஒன்று ஓடின்னு இருக்குது. என்னன்னு பார்த்தா இபிஎஸ் வந்து இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி வந்து கரண்ட்டை வந்து கக்குறாரு. என்னன்னு பார்த்தா இவர் அப்படி பேசி வச்சிருக்கிறார். இதெல்லாம் வந்துங்க மீம்ஸ் ஆகிடும். நீங்கள் தாவேக்கா தான் அதெல்லாம் பண்ண முடியும், உங்களுக்கு அது வராது. அதனால் எவ்வளோ விவசாய பிரச்சனைகள், திருவண்ணாமலை, போலூர் அந்த சைடெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள். அவர் இப்போ இவ்வளோ நேரம் வந்து அதிமுகவோட ஒரு 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 மூத்த உறுப்பினராக ஒரு கொறடா கூட அந்த அந்த வேலைகள் அதெல்லாம் வந்து அழகாக பண்ணுறாரு. ஆனால் அது அன்றைக்கி பார்த்தா அவர் அந்த மாதிரி அதை வச்சு ஓகே பாராட்டுறாரு. பட் அதிமுகவில் இன்னொரு என்னென்னா, அதிமுக எம்எல்ஏஸுமே வந்து இபிஎஸ் பேசும்போது ஒரு 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 உறுதுணையாக பக்கமாக இருக்கிறது கிடையாது. உதயநிதி ஸ்டாலினுக்குமே அந்த சப்போர்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை, இபிஎஸ்க்குமே அந்த சப்போர்ட் இல்லை. அதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறீங்களா, அதாவது சொல்கிறாரு உடனே முடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு அந்த அவையில் வந்து சபாநாயகர் பதிலாக உட்கார வச்சவர் சொல்கிறாரு. ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்துட்டு உடனே முடிங்க, ஏன்னா அவர் வீட்டுக்கு பட்டா வரல, அவர் வீட்டு பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் பாராட்டி கைத்தட்டி பாட்டெல்லாம் பாடின்னு இருக்கிறீங்க, செய்கையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கு அதனால் புண்ணியம் இருக்குதா? முதலமைச்சரை குசிப்பத்திர வேலை தான் அதுக்கு அவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க. மக்கள் பிரச்சனையை பேசிகிட்டு போகிற ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சீக்கிரம் முடிங்க, இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குங்க. சரி, பேச போகிறாங்க, மக்கள் பிரச்சனை தானே பேசுகிறாங்க. அதை சொல்லும்போது கூட அதிமுக எம்எல்ஏலாம் அமைதியாக உட்காந்துருக்கு. ஏன் இந்த மாதிரி விஷயத்தில் திமுக கூட கேட்கலாமே, என்னங்க இப்போ ஓபிஎஸ் பேசும்போது வந்து குறுக்கிடும்போது, ஆனால் ஓபிஎஸ்ஸே நல்ல கவுண்டர் கொடுத்துட்டார். ஓபிஎஸ்க்குமே யாருமே பெருசாக டிஃபென்ஸ் வரலையே. ஃபஸ்ட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கே டிஃபென்ஸ் வர மாட்டேன்றீங்க, எதிர்கட்சி தலைவருக்கே டிஃபென்ஸ் வர மாட்டேறேன், நீங்கள் எப்படி மற்ற உறுப்பினர்கள் வரீங்க? அப்போது நமக்கு எதுக்கு, நம்ம ஏதோ எம்எல்ஏவாக இருக்கிறோம், நம்ம மேலே கேஸ்லாம் வரக்கூடாது, நம்ம சொத்துலாம் பத்திரமா இருக்கணும், நமக்கு எதுக்கு? செந்தில் பாலாஜி அமைதியாக இருக்கிறாருன்னா அவர் தகுங்க. ஏன்னா அந்த மஞ்சளம் போட்டு படாத பாடு படுத்தி எடுத்தாச்சு. ஆமாம், செந்தில் பாலாஜி வா இன்னுமா நானே வா, இது ஒரு எண்டே இல்லையா, சந்தானம் ஒரு படத்தில் மிமிக்ரி பண்ண போவார் ஸ்டேஷனில், அப்புறமா ஐயோ ஐயா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் மாதிரி பேசி காட்டுவார். அந்த மாதிரி செந்தில் பாலாஜி இதுக்கு ஒரு எண்டே இல்லையா, நான் ஒண்டியா இந்த அவையில் இப்போ எல்லாத்துக்கும் வந்து கிறிஸ்துவ மதத்தை கோடிட்டு காட்டுறாரு ஐயா மரியா வில்சன். அவர் இப்போ இந்த அவையில் நீங்கள்லாம் சொல்லுங்கள், நீங்கள்லாம் உத்தமர்கள் தானா, நீங்கள்லாம் இயேசு வழியிலையா நடந்துக்கிறீங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி கேட்டார்னா இவங்கெல்லாம் எங்கே தூக்கி வச்சுக்கோங்க? பாதி பேர் முக்கால்வாசி பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு, சொத்து குவிப்பு கேஸு, தனிநபர் ஒழுக்கம் இல்லாத தன்மை இருக்குது இந்த அவையில். இது நான் புதுசாக சொல்ல, ஏடிஆர் ரிப்போர்ட்டு சொல்லு, அது தாவேக தான் அதிகமான லிஸ்ட்டு. அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்கள்லாம் பாருங்கள், அது விவரம் நமக்கு எதுக்கு? இன்னொன்று, உதயநிதி ஸ்டாலினே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நம்பலாம். இதுக்கெல்லாம் பயந்த அரசியலெல்லாம் இருக்கிறது வேஸ்ட்டு. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் வியாபாரம், அரசியல் கிடையாது. இப்படியெல்லாம் நல்ல கண்ணு நினச்சிருந்தாருன்னா நிறைய விஷயம் நடந்திருக்காது. இப்படியெல்லாம் காமராஜருக்குலாம் எதுக்குங்க ஜெயிலில் இருந்துக்கணும்? அவரெல்லாம் தலையெழுத்தா? நீங்கள் சுதந்திரமாக பேசுறதுக்கும், நீங்கள் சட்டை பேண்ட்டு போட்டுக்கின்னு நீங்கள் வந்து வளர்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறதுக்கும் காமராஜருக்கு என்ன தலையெழுத்தா? இல்லை காந்தியடிகளுக்கு அற நிர்வாணமாக தெருவாக போனது என்ன அவசியம்? படித்த ஒரு வக்கீல், பணம் வசதியெல்லாம் இருந்தது, இருந்தும் வந்து எதுக்கு பண்ணாங்க? அதுதான் அரசியல். அண்ணா வந்து இன்னும் சொத்து சேமிச்சார். அந்த அரசியலை இப்போது நீங்கள் வந்து உங்கள் லாபத்துக்காகவும் குடும்ப அரசியலுக்காகவும் சொத்து சேர்க்கறதுக்காகவும் உங்களுக்கு வந்து திமுக அதிமுக தாவேக்கால இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து அரசியலுக்கு எடுக்கிறீங்கன்னா அதை எப்படி அனுமதிக்க முடியும்? சரி, பார்க்கலாம் சார், சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அப்புறம் எப்படி போகுதுன்னு. நன்றி சார். நன்றி.